சங்கு சக்கரத்துடன் முருகப்பெருமான். முருகன் என்றால் நம் நினைவுக்கு வருவது வேல். அப்படிப்பட்ட முருகன் தன் கையில் வேலின்றி சங்கு சக்கரத்துடன் ஒரு சந்நிதியில் அருள் பாலிக்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது தானே. கும்பகோணம் திருவாரூர் சாலையில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தேவாரத்தலம் அழகாப்புத்தூர். இத்தலத்து இறைவன் திருநாமம் படிக்காசுநாதர். முருகப்பெருமான் இத்தலத்தில்தான் சங்கு சக்கரத்துடன் காட்சியளிக்கிறார். மச்சபுரீஸ்வரர் கோயிலில் 12 திருக்கரங்களுடன் அருளும் இந்த முருகப்பெருமான் மகாவிஷ்ணுவைப் போல 2 கரங்களில் சங்கு சக்கரத்தை தாங்கியபடி இருக்கிறார். மச்சபுரீஸ்வரர் கோயிலில் முருகப்பெருமானுக்கு தனி சந்நிதி இருக்கிறது. முன்பகுதியில் 3 முகம், பின்பகுதியில் 3 முகம் என 6 முகப்பெருமானாக முருகன் வீற்றிருக்கிறார். 12 திருக்கரங்களுடன் அருளும் இந்த முருகப்பெருமான் மகாவிஷ்ணுவைப் போல 2 கரங்களில் சங்கு சக்கரத்தை தாங்கியபடி இருக்கிறார். இந்த 6 முகப்பெருமானுடன் வள்ளி தெய்வானை தேவியரும் வீற்றிருக்கிறார்கள். ஒரு சமயம் அசுரர்களின் தொல்லை அதிகரிக்கவே தேவர்கள் தங்களை காக்கும்படி சிவனிடம் வேண்டினர். சிவன் அசுரர்களை அழிக்க முருகனை அனுப்பினார். அப்போது சிவனும் தேவர்களும் அவருக்கு பல ஆயுதங்களை கொடுத்தனர். திருமால் முருகனுக்கு தனது சங்கு சக்கரத்தை கொடுத்தார். ஆயுதங்களுடன் சென்ற முருகன் அசுரர்களை சம்ஹாரம் செய்தார். இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்குள்ள முருகன் கேடயம், வில், அம்பு, சாட்டை, கத்தி, சூலாயுதம், வஜ்ரம் மற்றும் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார். சங்கு சக்கரமே இவரது பிரதான ஆயுதமாக இருக்கிறது. இந்திர மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கும் இவரை கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியர் என்று அழைக்கிறார்கள். வள்ளி தெய்வானை உடனிருக்கின்றனர். அருகில் மகாலட்சுமி சன்னதி இருக்கிறது. திருமாலின் ஆயுதங்களுடன் முருகனையும் அருகில் மகாலட்சுமியையும் ஒரே சமயத்தில் தரிசிப்பது அபூர்வம். இங்கு சத்ரு சம்ஹார பூஜை செய்வது நல்லது. பொதுவாக சிவன் கோயிலின் கருவறை பின்புறம் உள்ள கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் இருப்பார். இக்கோயிலில் அந்த இடத்தில் நின்ற கோலத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவை சங்கு சக்கர முருகன் பார்க்கிறார். இது இக்கோயிலின் தனிச்சிறப்பாகும்.